Hello everyone, welcome to Recension Tamil. In this video, we are going to see about forms in HTML. Forms in HTML. நம்ம வந்துட்டு வெப் பேஜில் HTML யூஸ் பண்ணி ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஃபார்ம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படியும் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் டேகை வந்துட்டு பேரண்ட் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வேரியஸ் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பில்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன டேக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லேபிள் டேக். இது வந்துட்டு ஒரு இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு லேபிளை வந்துட்டு இங்கே கொடுக்கும். அதாவது நேம் வாங்க போகிறோமா, இமெயில் வாங்க போகிறோமா அந்த மாதிரி. அண்ட் இன்புட் டேக் இது வந்துட்டு ஒரு அன்பேர்டு டேக். இந்த இன்புட் டேக் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த இன்புட் டேக் கூட ஒரு டிஃபால்ட் ஆட்ரிபியூட் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு டைப் ஆட்ரிபியூட். இந்த டைப் ஆட்ரிபியூட்ல நம்ம என்ன மாதிரியான இன்புட்டை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டைப் ஆட்ரிபியூட்டோடைய டிஃபால்ட் வேல்யூவா வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கும். நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில், நம்பர் ஆர் கலர், ரேஞ்ச் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த டைப் ஆட்ரிபியூட்ல. தென் ஃபீல்டு செட் இது வந்துட்டு ஒரு பேர்டு டேக். இந்த ஃபீல்டு செட் கொடுக்கறது மூலயமா நம்மளுக்கு அந்த என்டையர் ஃபார்முக்குமே வந்துட்டு ஒரு பார்டர் வந்துட்டு ப்ரொவைட் ஆகும். தென் வந்துட்டு லெஜெண்ட் இது வந்துட்டு ஒரு பேர்டு டேக். இந்த லெஜெண்டில் வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்துட்டு அந்த என்டையர் ஃபார்முக்குமே வந்துட்டு ஒரு ஹெட்டிங்காக வந்துட்டு இருக்கும். தென் டெக்ஸ்ட் ஏரியா நம்ம ஃபார்ம்ஸில் வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்ம அட்ரஸ் ஆர் ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லை ரிவ்யூ ஆர் ஃபீட்பேக் இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதுறோம் அப்படின்னா அதோடைய கண்டென்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போகும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு செலக்ட் இதுவும் வந்துட்டு ஒரு பேர்டு ஆட்ரிபியூட். இது வந்துட்டு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த செலக்ட் டேக்குள்ள வந்துட்டு ஆப்ஷன் அப்படின்ற டேகை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருமோ அதை வந்துட்டு அந்த ஆப்ஷன் டேக்ல வந்துட்டு நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர். இது வந்துட்டு ஒரு டேக் கிடையாது, இது வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம இன்புட் டேக்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்றது மூலமா அந்த இன்புட் பாக்ஸ் உள்ள வந்துட்டு ஒரு டெம்பரரி மெசேஜ் வந்துட்டு நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும். லைக் வந்துட்டு என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் இமெயில். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த இன்புட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணும்போது அந்த மெசேஜ் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடும். இதுதான் வந்துட்டு இந்த பிளேஸ் ஹோல்டருடைய வேலை. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெட்டர் யூஸபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃப்ரம் த யூசர் சைடு. அதுக்காக வந்துட்டு இந்த பிளேஸ் ஹோல்டரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம HTML ஃபோல்டரில் வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். forms.html பாய்லர் டெம்ப்ளேட் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த சிமாண்டிக் டேக் படித்தப்போ நம்ம ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேகை பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஃபால்ட் ஆட்ரிபியூட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன்ஸ் இந்த ஃபார்மை வந்துட்டு சப்மிட் பட்டன் கொடுத்து சப்மிட் பண்ணுறப்போ அந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் பார்த்தா வந்துட்டு கொடுப்போம். அதுக்காக தான் இது ஆக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் டேகுக்குள்ள நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக் எடுக்கிறேன். இதுல வந்துட்டு ஃபார் ஆட்ரிபியூட் வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கு, அது நீங்க இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு நான் இந்த லேபிள்ல வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதை வந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லேபிள் வந்துட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்புட் ஃபீல்டு. இந்த இன்புட் டேக்ல வந்துட்டு டைப் அட்ரிபியூட் இருக்கும்னு சொன்னாலே அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு டெக்ஸ்ட். இப்போ இதை நான் கொடுத்த உடனே இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு திரும்ப இன்னொரு லேபிள் டேக் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேம் லைன்லேயே வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு கீழே கொண்டு வரதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணி நான் பிரேக் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக இன்னொரு பிரேக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நீட்டாக இருக்குது. இப்போ இன்னொரு இன்புட் ஃபீல்டு, அதாவது இன்புட் டேக்ல வந்துட்டு நான் இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்துட்டு நான் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இது இமெயிலுக்கான சப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இன்கேஸ் இது இப்போ நான் சப்மிட் இப்போ வந்துட்டு பட்டன் ஆர் இன்புட்
இங்கே வந்துட்டு நான் சப்மிட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு சப்மிட் பட்டன் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சப்மிட் அப்படி கொடுக்கும்போது இங்கே வந்துட்டு ஃபார்ம் வேலிடேஷன் வந்துட்டு நடக்குது. நான் வந்துட்டு இங்கே டைப் வந்துட்டு இமெயில் அப்படின்ட்டு கொடுத்ததுனால இங்கே பாருங்க இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்து வருது. இதுக்காக தான் வந்துட்டு இந்த டைப் ஆட்ரிபியூட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சப்மிட் அப்படின்றதும் ஒரு வேல்யூ தான். டைப் ஆட்ரிபியூட் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம படிப்போம் இன்னும். அப்போ வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்மை வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஃபார்ம் வந்துட்டு இந்த லேபிள் அண்ட் இன்புட் டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னதுன்னா ஃபீல்டு செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படித்தோம் இல்லையா, அது வந்துட்டு எதுக்காக பார்டருக்காக கிரியேட் பண்ணுறது. அப்போ வந்துட்டு இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு ஆட் பண்ணணும் ஃபீல்ட் செட் அப்படின்ற ஒரு டேகை. அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே இந்த டேக்ஸ் எல்லாமே வரும்போது நம்மளுக்கு பார்டர் வந்துட்டு என்டையராக வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு இந்த என்டையர் ஃபார்முக்குமே வந்துட்டு ஒரு பார்டர் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இது கீழே வந்துட்டு இன்னொரு லேபிள் ஆட் பண்ணாலுமே அது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்க வந்துட்டு இன்னொரு இன்புட்ல வந்துட்டு இங்க நான் நம்பர் அப்படின்னு வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்டர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஃபீல்ட் செட் பார்த்தாச்சா. அடுத்து வந்துட்டு லெஜெண்ட் வந்துட்டு என்டையர் ஃபார்முக்குமே வந்துட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா, அதையும் வந்துட்டு டைட்டில் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் தானே இருக்கணும், அதனால ஃபீல்டு செட்டுக்கு அடுத்ததே கொடுத்துடலாம். ஸோ லெஜெண்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்துட்டு நான் ஒரு யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த பார்டரோட நீட்டாக வந்துட்டு அது டைட்டில் வந்துட்டு செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இங்கே வந்துட்டு நான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் போட்டுட்டு கீழே வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா அந்த டேக் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு சப்மிட்டை வந்துட்டு நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு நம்மளால என் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு டைப் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ண அது வந்துட்டு இந்த மாதிரி கீழே மேலே அந்த அப் ஆரோ டவுன் ஆரோ வச்சு ஸ்க்ரால் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இவ்வளோ ரோஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரோஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 5 ரோஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். காலம்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 40 காலம்ஸ் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட சைஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் வந்துட்டு செலக்ட் ஆட்ரிபியூட் வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா, செலக்ட் டேக் வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு லேபிளில் வந்துட்டு நான் இங்கே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு ட்ராப் டவுன் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்காக வந்துட்டு நான் இந்த செலக்ட் டேக் வந்துட்டு எடுத்துட்டு இந்த செலக்ட் டேக் உள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு, அதில் வந்துட்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு இல்லாமல் நடுவில் வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஐடி ஆப்ஷன், இங்க வந்துட்டு சிஎஸ்சி, இங்க வந்துட்டு இசிஇ, இங்க வந்துட்டு ஏஐடிஎஸ். இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். இங்கே செலக்ட் ஆட்ரிபியூட் செலக்ட் டேக் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ட்ராப் டவுன் வந்துட்டு இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி இது எல்லாமே ஆப்ஷன்ஸில் இதில் வந்துட்டு நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும் எந்த வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு செலக்ட் டேக். இப்போ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் இன்புட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் யுவர் நேம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த டெம்பரரி மெசேஜ் வந்துட்டு அந்த இன்புட் பாக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் நம்ம அதை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது ஏதாச்சும் லெட்டர் டைப் பண்ணும்போது அந்த டெம்பரரி மெசேஜ் வந்துட்டு டிஸ்அப்பியர் ஆகிடும்.
ஓகேங்களா, இதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆட்ரிபியூட்டோடைய வேல்யூஸை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப் ஆட்ரிபியூட்டில் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற வேல்யூஸை வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப் ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட், இது வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்துட்டு ஸ்டார் சிம்பிளில் சேஞ்ச் ஆகிடும் டிஸ்பிளேல. அண்ட் இமெயில், அதில் வந்துட்டு வேலிடேஷன் வந்துட்டு செக் பண்ணோம், வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, .com இருக்கா, அந்த மாதிரி .in, அது எல்லாத்தையுமே செக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்பர், அது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி காட்டும், அப் அண்ட் டவுன் ஆரோஸ் வச்சு. தென் ரீசெட்டு, இது இருக்கும்போது அந்த இன்புட் பாக்ஸில் இருக்க ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ஏரேஸ் ஆகிடும், ரீசெட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பட்டன், இது கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பட்டன் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்கும்போதும் சப்மிட் பட்டன் வந்துட்டு கிரியேட் ஆகும். கலர் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு வரும். தென் ரேஞ்ச் இருக்குது. ரேடியோ அப்படின்றது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேலா ஃபீமேலா அப்படின்னும் போது நம்ம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த ரேடியோ பட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு சர்ச், யூஆர்எல், டேட், டைம், மந்த், வீக், லோக்கல் டேட், டைம், ஃபைல், டெல் அப்படிங்கிறது டெலிஃபோன், அதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வேல்யூஸ் வந்துட்டு நம்ம டைப் ஆட்ரிபியூட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை நம்ம சிமாண்டிக் டேக் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்மளால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஃபார்ம் 1 இருக்கட்டும். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல்டு செட், இது உள்ள வந்துட்டு ஒரு லெஜெண்ட் டேக் ஓப்பன் பண்ணி இது வந்துட்டு டைப் ஆட்ரிபியூட் வேல்யூஸ், அதுதான் இந்த ஃபார்மோட நேமாக வந்துட்டு இருக்க போகுது. இங்கே வந்துட்டு நான் பிஆர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் லேபிள் ஆட்ரிபியூட்டில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். அதோட இன்புட் டைப்பில் வந்துட்டு டெக்ஸ்டே வந்துட்டு இருக்கட்டும். அப்போ நம்ம இந்த இன்புட் பாக்ஸில் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளால டைப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு லேபிளில் வந்துட்டு நெக்ஸ்ட் டைப் ஆட்ரிபியூட் வந்துட்டு பாஸ்வேர்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு நான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வைக்கிறேன், லேபிள் வந்துட்டு இருக்கிறேன். அதோட இன்புட் இங்கே டைப்பில் வந்துட்டு நான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டைப்பை மாற்றிக்கிறேன். அப்போது இங்கே டெக்ஸ்ட் இருந்தப்போ டெக்ஸ்ட் வந்துட்டு ஷோ ஆகுது. பாஸ்வேர்டு அப்படின்னும் போது நான் என்ன டைப் பண்ணாலும் இது பாருங்க இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டு சூஸ் ஆகுது. இப்போ இந்த ஐக்கனை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷோ ஆகும், திரும்ப அது வந்துட்டு ஹைட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்னொரு லேபிளில் வந்துட்டு நான் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அதோட இன்புட் டைப்பில் வந்துட்டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இமெயில் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்பர், அதுக்கு வந்துட்டு நான் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். அதோட இன்புட் டைப்பில் வந்துட்டு நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க அப் அண்ட் டவுன் ஆரோஸ் வச்சு நம்ம நம்பர்ஸை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு பிஆர் டேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு லேபிள் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு என்னென்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு லேபிள் வந்துட்டு கொடுக்குறேன். அதோட இன்புட் டைப்பில் வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் கலர் வந்துட்டு ஷோ ஆயிருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கலர் பேலட் வந்துட்டு வருது. இதில் நம்ம வந்துட்டு என்ன கலர் வேணுனாலும் நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச். அதுக்கு வந்துட்டு நம்ம ரேஞ்சை வந்துட்டு எது எதுலலாம் சூஸ் பண்ணுவோம், ஃபீட்பேக் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேபிள் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதோட இன்புட் வந்துட்டு நான் ரேஞ்ச் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராக்ரஸ் பார் மாதிரி நம்மளுக்கு வருது. இதை வந்துட்டு நான் ரேஞ்சை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வருது இல்லையா, இதில் வந்துட்டு நீங்கள் உங்களால் இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
ரேடியோ பட்டன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் ஜெண்டர் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, ஜெண்டர் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இன்புட் டைப்பில் வந்துட்டு ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே வந்துட்டு என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம இன்புட் டேகுக்கு வெளியே வந்துட்டு கொடுப்போம், மேல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்புட் டேக்லேயும் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே வந்துட்டு நான் ஃபீமேல் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இன்புட் டேக்ல போட்டுட்டு இங்கேயும் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நாட் டு சே அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று தான் வந்துட்டு செலக்ட் பண்ற மாதிரி வரணும். ஆனா இங்க வந்துட்டு மூணுமே செலக்ட் ஆகுற மாதிரி வருது. இந்த மாதிரி பண்ணா ரேடியோவோட ஃபார்மேட்டே வந்துட்டு தப்பாயிடும். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூணுத்துக்குமே வந்துட்டு ஒரே இன்புட் தான் அப்படின்னு சொல்றதுக்காக மூணுத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரே ஆட்ரிபியூட்டை வந்துட்டு சேமா வச்சுக்கணும். அதுக்கு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதுல வந்துட்டு நான் இங்க ஜெண்டர் அந்த மாதிரி அதுக்கு நான் நேம் கொடுத்தேன் அப்படின்னா இது இது எல்லாமே வந்துட்டு ஒரே ரேடியோ பட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு தெரியும். இப்போ நான் மூணுத்துக்குமே ஜெண்டர்னு சொல்லிட்டு ரேடியோ டைப்பாக கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்மளால ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ லைன் பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக் பாக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். செக் பாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எது எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் மாதிரி கொடுத்து இங்க வந்துட்டு இன்புட் டைப்ல வந்துட்டு நான் செக் பாக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இங்க வந்துட்டு எனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்புட் டைப் செக் பாக்ஸ். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் மியூசிக். இந்த மாதிரி எனக்கு இப்போ இவ்வளோ இருக்கு அப்படின்னா நான் இதில் வந்துட்டு என்னால் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளிக் பண்ணிக்க முடியும். ஆர் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்மளால அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவ்வளோ ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு மல்டிபிள் செலக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு செக் பாக்ஸை. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சர்ச் ஆப்ஷன். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்துட்டு சர்ச் பண்ணோம், அங்கே வந்துட்டு நம்மளுக்கு அந்த சர்ச் ஐக்கான் வந்துட்டு வரும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இன்புட் டைப்பில் வந்துட்டு நம்ம சர்ச் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் சர்ச் அப்படின்னு கொடுத்த உடனேயும் இங்கே வந்துட்டு சர்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்களா இந்த இன்டூ மார்க் வந்துட்டு வருது. இதை வந்துட்டு நம்ம இது பண்ணால் கிளியர் ஆகிடும். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு சர்ச் ஆகுற மாதிரி ஒரு ப்ராசஸ். இப்போ வந்துட்டு என்டர் கொடுக்குறேன், எதுவும் ஆகலை. பட் இதை வந்துட்டு பேக் எண்டில் வந்துட்டு உண்மையாகவே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னன்னா யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. யூஆர்எல் அப்படிங்கிறது ஏதாச்சும் நம்ம லிங்கை வந்துட்டு அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே நம்ம ஏதாச்சும் லிங்க் ஆர் யூஆர்எல் வந்துட்டு இங்கே நம்ம டைப் பண்ணுற மாதிரி அது வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டேட். இப்போ வந்துட்டு நான் வேல்யூ வந்துட்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேலண்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு நம்மளால டேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு கேலண்டர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டைம். அதுக்கும் வந்துட்டு இன்புட் டைப்ல வந்துட்டு நம்ம டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கிளாக் சிம்பிள், இதில் வந்துட்டு இந்த ஹவர் இந்த மினிட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மந்த். இங்கே வந்துட்டு நம்ம மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் கரண்ட் இயர்ல மட்டும்தான் அது வந்துட்டு செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வீக். இங்க வந்துட்டு
டைப் இஸ் ஈக்குவல் டு வீக் இந்த மாதிரியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன வீக்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு செலக்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த வீக் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வீக் 21ல் இருக்கும். அதாவது ஹோல் இயர்லேயே வந்துட்டு அது பார்க்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லோக்கல் டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வேல்யூ வந்துட்டு இருக்குது. அதுக்காக வந்துட்டு நான் இங்கே லோக்கல் டேட் டைம் அப்படின்னே சொல்லிட்டு கொடுக்குறேன். லோக்கல் டேட் டைம் அப்படின்னு லேபிள் வேல்யூ கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்புட் டைப்பில் அதே கொடுக்கலாம். ஓகே, லோக்கல் டேட் டைம் அதோட டைப் என்ன அப்படின்னா டேட் டைம் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம டேட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம், டைமையும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு லோக்கல் டேட் அண்ட் டைமு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபைல். இந்த வேல்யூ வச்சு நம்ம ஒரு ஃபைலை வந்துட்டு இன்புட்டாக வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நான் இங்கே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் அப்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு காட்டும். இப்போ நான் இங்கே சூஸ் ஃபைல் காட்டினேன் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட லோக்கல் டிவைஸில் இருக்க ஃபைல்ஸை வந்துட்டு நம்மளால இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தோடனே அங்கே resume.png வந்துட்டு அப்லோட் ஆன மாதிரி அது வந்துட்டு காட்டுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டிஎல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பர் வந்துட்டு இங்கே வந்துட்டு இது பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இன்புட் வாங்குறது எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ரீசெட் ஒன்று, பட்டன் அண்டு சப்மிட், இது 3 தான் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்புட் டைப்பில் தான் கொடுக்க முடியும். இங்கே வந்துட்டு நான் இப்போது ரீசெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரீசெட் பட்டன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஒரு பட்டன் மாதிரியான ஒரு ஷேப் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. இப்போ நான் சப்மிட் கொடுத்தோடனே சப்மிட் பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த என்டையர் ஃபார்மையும் நம்மளால ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஏஜ் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். கலர் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்குவோம். சர்ச்சில் ஏதாச்சும் யூஆர்எல்லையும் ஏதோ ஒன்று. டேட் வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டைமும் வந்துட்டு ஓகே இந்த டைம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். மந்த்து வந்துட்டு டிசம்பர், வீக் வந்துட்டு இந்த வீக்கு, அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபைல் வந்துட்டு ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோன் நம்பரும் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இங்கே ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா மொத்தமே ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். சப்மிட் கொடுத்தேன்னா சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் ஆகணும். பட் இங்கே யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, யூஆர்எல் ப்ளீஸ் என்டர் வேலிட் யூஆர்எல், அந்த மாதிரி நம்ம கரெக்டான யூஆர்எல் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுவான்னு கேட்குது. இல்லை, ஓகேவா. இப்போ இது வந்துட்டு சப்மிட் ஆன மாதிரி அது வந்துட்டு எடுத்துக்கிச்சு. இப்போ வந்துட்டு இதுவே நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை வந்துட்டு இப்போ நான் நிறைய இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய கொடுத்துட்டு இங்கே ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடுச்சு. இதுதான் வந்துட்டு இந்த ரீசெட் அண்டு சப்மிட்டுக்கான யூஸர். சப்மிட் வந்துட்டு நம்ம இங்கே சப்மிட்னு கொடுக்கும்போது அது எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம ஆக்ஷன் டேக் நான் வந்து சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே, ஃபார்ம் டேக்ல வந்துட்டு ஆக்ஷன் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பாத்தை வந்துட்டு கொடுப்போம். அந்த பாத்தில் போயிட்டு அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம அதுக்கான பேக் எண்ட் கோட்லாம் வந்துட்டு எழுதுவோம். அப்போ வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே போயிட்டு நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபார்ம் வேலிடேஷன் ஆட்ரிபியூட்ஸ். அதாவது HTML ஃபார்மில் வந்துட்டு டிஃபால்ட்டாக சில வேலிடேஷன்ஸ்லாம் வந்துட்டு நடக்கும். அதாவது இமெயில் டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சிம்பல்லாம் அதை செக் பண்ணோம். URL அப்படின்ற டைப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த URL வந்துட்டு வேலிடாக இருக்கா, அந்த HTTPS அந்த எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு அடிஷ்னல் வேலிடேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலிடேஷன்ஸ் ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன வேலிடேஷன் ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நேம், வேல்யூ, ரெக்வயர்ட், மினிமம், மேக்ஸிமம், மின் லென்த், மேக்ஸிமம் லென்த், ஸ்டெப், சைஸ், டிசேபிள், செக், ரீட் ஒன்லி, பேட்டர்ன், இந்த மாதிரி 13 டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு நம்ம கிட்டே இருக்கு. இதையும் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ரேடியோ பட்டனுக்கு வந்துட்டு நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம மற்ற 12 ஆட்ரிபியூட்ஸே வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேல்யூ ஆட்ரிபியூட். இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் வந்துட்டு ஒன்றும் இல்லை, எங்கேயாச்சும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வேல்யூ வேணும் அப்படின்னும் போது நம்ம இந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் இந்த ஏஜ் அப்படின்ற ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக வேல்யூ வந்துட்டு 18 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபீல்டில் ஆட்டோமேட்டிக்காக 18 வந்துட்டு வந்துடும். இதை வந்துட்டு நம்ம அப்புறமேட்டுக்காக சேஞ்சும் வந்துட்டு பண்ணிக்க முடியும். பட் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு புதுசாக வரும்போது ஆல்ரெடி அங்கே 18 வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபால்ட் வேல்யூவை செட் பண்ணுறதுக்காக இந்த நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரெக்வயர்டு. இப்போ இதில் நான் எதுவுமே கொடுக்காம நான் இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்துட்டு சப்மிட் ஆன மாதிரி தான் காட்டும். இப்போ நான் இங்கே ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நேம் வந்துட்டு ஏதோ ஒன்று கொடுத்து நான் இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? பட் எனக்கு வந்துட்டு சில இதெல்லாம் எனக்கு ரெக்வயர்டாக வேணும். அதாவது இப்போ நான் இந்த இன்புட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆட்ரிபியூட் வந்துட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இமெயிலும் வந்துட்டு எனக்கு ரெக்வயர்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் போயிட்டு நான் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு எதுவுமே கொடுக்காம நான் இங்கே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இது வந்துட்டு ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே நேம் வந்துட்டு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தாலும் நெக்ஸ்ட் எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் நான் ரெக்வயர்டு கொடுத்துருக்கணும் அந்த ஃபீல்டு எல்லாத்துக்குமே நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்துட்டு சப்மிட்டே ஆகும். இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த எரரும் வராது, அது வந்துட்டு சப்மிட் ஆன மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மினிமம். மின் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நான் இங்கே ஏஜே கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஏஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 18 இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் மினிமம் ஈக்குவல் டு 18 அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அப்போ வந்துட்டு இங்கே ஏஜ் வந்துட்டு எனக்கு மினிமமாக வந்துட்டு 18 வந்துட்டு இருக்கணும். இப்போது நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அப்பேரோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஏஜ் என்ன வருதுன்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ இதே ஃபீல்டில் நான் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா 20க்கு மேலே அந்த ஏஜ் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஏஜ் ஸ்டார்டிங்கே 18 வந்துருச்சு, திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன் 19 வருது, திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன் 20 வருது. திரும்ப நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் இந்த மேக்ஸிமம் வந்துட்டு 20க்குள்ளே லிமிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மினிமம் லென்த், மேக்ஸிமம் லென்த். இதை வந்துட்டு நம்ம பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த இதில் வந்துட்டு மினிமம் லென்த் வந்துட்டு எனக்கு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு எனக்கு 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 இது வந்துட்டு மினிமமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இந்த ரெக்வயர்லாம் சரி இருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. இப்போது இதுவே நான் பாஸ்வேர்டில் வந்துட்டு ஒரு 3 கேரக்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஃபீல்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு பாருங்கள், ப்ளீஸ் லென்த்தன் திஸ் டெக்ஸ்ட், அதாவது 8 கேரக்டர்ஸ் வந்துட்டு மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு எரர் காட்டுது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் 10 அப்படின்னு தான் சொல்லிட்டு கொடுத்துருவேன். 10க்கு மேலேயும் வந்துட்டு என்னால் வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கவே முடியாது. நான் என்னதான் டைப் பண்ணாலும் அது வந்துட்டு எடுத்துக்காது.
இதுதான் மினிமம் லென்த், மேக்ஸிமம் லென்த். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டெப். இதையும் வந்துட்டு நம்ம நம்பரில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இங்கே மினிமம் வந்துட்டு ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு 2 by 2 இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மினிமம் வந்துட்டு 10, ஸோ அது வந்துடும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது 12, 14, 16 இந்த மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். 20 மேக்ஸிமம்ன்றதுனால 20யோட நின்றுடும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சைஸ். இந்த சைஸும் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். சைஸ் வந்துட்டு 64, சாரி கலரில் கொடுத்துட்டேன். நேமில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இந்த நேமோட சைஸ் வந்துட்டு நான் 64ல் இருக்கணும் அப்படின்னா அந்த லென்த்துக்கு வந்துட்டு 64 கேரக்டர் லென்த்துக்கு வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு நம்மளால 64 கேரக்டர்ஸ் லென்த் இருக்க ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்மளால கொடுக்க முடியும். அதாவது விட்டை வந்துட்டு இது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் இந்த சைஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்துட்டு. இப்போ இதுவே நான் பாஸ்வேர்டோட சைஸ் வந்துட்டு எனக்கு 32 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சைஸ் இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னா இந்த பாக்ஸோட வித் வந்துட்டு எனக்கு 32 அப்படின்ற சைஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிசேபிள்டு. இப்போ இதில் வந்துட்டு நான் எதையாச்சும் ஒன்று டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த நாட் டு சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. அது வந்துட்டு பிளாக் ஆகிடும். நான் ஒன்லி நம்ம இந்த ரெண்டுத்துல மட்டும்தான் எதையாச்சும் வந்துட்டு ஒன்று சூஸ் பண்ண முடியும். இதை வந்துட்டு நம்மளால செலக்ட் கூட பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு டிசேபிள்டு. தென் வந்துட்டு செக்டு. இந்த செக்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செக் பாக்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இது வந்துட்டு எனக்கு பண்ணியே இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு செக்டு. வந்துட்டு நான் ஸ்டடீஸில் வந்துட்டு செக்டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டடீஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே அது வந்துட்டு செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா மற்றதையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். பட் ஸ்டடீஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு இருந்தே இருக்கணும். அதுதான் வந்துட்டு செக்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லியில் வந்துட்டு இப்போ எதிலையாச்சும் நம்ம ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போது நான் இங்கே சர்ச்சில் வந்துட்டு கொடுக்குறேன். இன்புட்டில் சர்ச்சில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு எனக்கு இங்கே ரைஸ் அண்ட் ஷைன் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுக்குறேன். அது வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துடும். இதை வந்துட்டு நான் வேறு யாரையும் வந்துட்டு ரீரைட் பண்ண விட மாட்டேன். எனக்கு இதுதான், இது மட்டும்தான் நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னும் போது நான் இந்த ரீட் ஒன்லியே வந்துட்டு கொடுத்துப்பேன். அப்போ வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ட்டு மார்க் வந்தது இல்லையா, இப்போ அது வராது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கு மட்டும்தான். இதில் போயிட்டு நம்மளால சேஞ்ச் எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேட்டர்ன். இதில் வந்துட்டு நம்ம பேட்டர்னை வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த டெலிஃபோன் இன்புட்டில் வந்துட்டு எனக்கு 0 to 9 நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும். அதே மாதிரி 10 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றா. இதை வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர்னாக வந்துட்டு கொடுக்கலாம். அது எப்படி அப்படின்னா இப்போ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். எவ்வளோ டிஜிட்ஸ் வரணும் அப்படிங்கிறது கர்லி பிரேசஸில் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, இப்போ நான் வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மேட்ச் த ரெக்வஸ்டட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேலிடேஷன் வந்துட்டு நடந்திருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக 10 டிஜிட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். 0 to 9 மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு மாற்ற முடியும். அண்ட் இது வந்துட்டு A to Z, கேபிட்டல் A to Z அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வேணுனாலும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ஃபார்ம். If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.